வெல்கம் டு டூன் சுட்டீஸ் தமிழ். ஒரு ஊர்ல 3 சிறிய பன்றிகள் வாழ்ந்துகிட்டு இருந்தது. அது தன்னோட அப்பா அம்மாவோட ரொம்பவே சந்தோஷமா இருந்ததுங்க. ஒரு நாள் அவங்களோட அப்பாவும் அம்மாவும், நீங்க 3 பேரும் நல்லா வளர்ந்துட்டீங்க, இனிமே நீங்க தனியா இருக்க கத்துக்கணும், அதனால நீங்க வெளியே போய் ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க. 3 பன்றிகளும் அவங்க அப்பா அம்மா சொன்ன மாதிரியே கிளம்புச்சுங்க. அன்னைக்கு ராத்திரி 3 பன்றிகளும் ஒரு மரத்தடியில தங்குச்சுங்க. 3 பேரும் நம்ம ஆளுக்கு ஒரு வீடு கட்டிக்கலாம், நம்ம மரத்தடியிலேயே எத்தனை நாள் தங்கியிருக்க முடியும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. முதல் 2 பன்றிகளும் நம்ம ஆளுக்கு ஒரு வீடு தனித்தனியாக கட்டிக்கலாம் அப்படின்னு பேசிச்சுங்க. ஆனால் 3வது பன்றி, தனித்தனியாக வேண்டாம், நம்ம எல்லாரும் ஒன்றாவே இருக்கலாம், ஒரே வீடை கட்டலாம் அப்படின்னு சொல்லுச்சு. ஆனால் முதல் 2 பன்றிங்க அதை கேட்குறதா இல்லை. சரின்னு சொல்லிட்டு 3 பன்றிகளும் வெவ்வேறு தடத்துக்கு போச்சுங்க, தனித்தனியாக வீடு கட்டிக்கலாம் அப்படின்னு. முதல் பன்றி வைக்கோல் வச்சு வீடு கட்டலாம் அப்படின்னு யோசிச்சது. அதுக்காக தேவையான வைக்கோல் எல்லாத்தையும் சேகரிச்சது. அந்த வைக்கோலை வச்சு ரொம்பவே அழகான வைக்கோல் வீடும் கட்டுச்சு. சீக்கிரமாவே வீடு கட்டி முடிச்சுட்டு சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்தது முதல் பன்றி. அன்னைக்கு ராத்திரி ஒரு ஓநாய் வந்தது. அந்த பன்றியோட வீட்டையே உத்து பார்த்தது. அந்த வீட்டுக்கு அருகில் போய் அந்த பன்றிய கதவை திறக்க சொல்லிச்சு ஓநாய். ஆனா பயந்த அந்த பன்றியோ, நான் திறக்க மாட்டேன், நீ என்னை பிடிச்சி சாப்பிட்ருவ அப்படின்னு சொல்லுச்சு. அந்த ஓநாயும் வேகமா ஊதி ஊதி அந்த வீட்டையே பறக்க செஞ்சிருச்சு. அந்த பன்றி தப்பிச்சோம் பொழைச்சோன்னு அந்த வீட்டை விட்டு வேகமா ஓடிடுச்சு. 2வது பன்றி மூங்கில் வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லி மூங்கில் குச்சிகளை சேகரிச்சது. மூங்கில் வீடையும் ரொம்பவே அழகா கட்டுச்சு. வைக்கோல் வீடை விட மூங்கில் வீடு கொஞ்சம் வலுவானதா இருக்கும். சீக்கிரமாவே வீடையும் கட்டி முடிச்சிருச்சு. முதல் பன்றியும் 2வது பன்றி வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லுச்சு. உடனே 2 பன்றிகளும் பயந்துகிட்டு வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிச்சுங்க. அன்னைக்கு ராத்திரி அந்த ஓநாய் 2வது பன்றியோட வீட்டுக்குள்ளேயும் வந்துச்சு. வந்து கதவை திறக்க சொல்லுச்சு. அந்த 2 பன்றிங்களும் கதவை திறக்க மாட்டேன்னு சொன்னதும் அந்த வீட்டையும் அந்த ஓநாய் ஊதி தள்ளிடுச்சு. அந்த மூங்கில் வீடும் காத்துல பறந்து போயிடுச்சு. உடனே அந்த 2 பன்றிகளும் அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஓடி வந்துருச்சுங்க. 3வது பன்றி ரொம்ப புத்திசாலியான பன்றி. அது ரொம்பவே யோசிச்சு, நம்ம கற்களால் ஆன வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சி நிறைய செங்கல்களை வாங்கி வீடு கட்ட ஆரம்பிச்சது. செங்கல் வீடு தான் உறுதியாக இருக்கும்னு 3வது பன்றி நம்புச்சு. ரொம்பவே அழகான செங்கல் வீடை கட்டிருச்சு. முதல் 2 பன்றிகளும் 3வது பன்றியோட வீட்டுக்கு போய் கதவை தட்டுச்சுங்க. 3வது பன்னியும் கதவை திறந்து வந்தது. இந்த மாதிரி நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் 3வது பன்றி கிட்ட சொல்லுச்சுங்க. உடனே 3 பன்றிகளும் பயந்து போய் வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிச்சுங்க. கொஞ்ச நேரத்திலேயே இந்த வீட்டுக்கும் அந்த ஓநாய் வந்துச்சு. வந்து கதவை திறக்கும்படி அந்த 3 பன்றிகிட்டையும் சொல்லுச்சு. ஆனா நான் கதவை திறக்க மாட்டேன், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு அந்த பன்றி சொல்லுச்சு. அந்த ஓநாயும் வேகமா ஊதி ஊதி பார்த்துச்சு. ஆனா அந்த வீட்டுக்கு எதுவுமே ஆகல. உடனே அந்த ஓநாய் வீட்டுக்கு மேலே ஏறி அந்த சிம்னி வழியா வீட்டுக்குள்ள இறங்க பார்த்துச்சு. உடனே இந்த 3 பன்றிகளும் என்ன பண்ணுச்சு, சிம்னிக்குள்ள நெருப்பை பத்த வச்சு விட்டுருச்சுங்க. அந்த ஓநாய் சிம்னி வழியா உள்ள இறங்கினும் நெருப்புக்குள்ள விழுந்து அதுக்கு ரொம்ப அடிபட்டுருச்சு. உடனே கத்திக்கிட்டே வீட்டை விட்டு வெளியே ஓடி போயிடுச்சு. அதை பார்த்து 3 பன்றிகளும்
ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருந்ததுங்க. அதுக்கப்புறம் அந்த 3 பன்றிகளும் இந்த செங்கல் வீட்டிலேயே ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்ததுங்க.